ஆண்டவர் இதனால் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கவலையே படாதீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம யார் அப்படின்னு நமக்கு சில நேரம் தெரிய மாட்டேங்குது. தேவன் நம்மை பார்த்து சொல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட, நம்ம ஆசீர்வதித்தது தேவன். ஒருத்தர் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளை ஆசீர்வாதத்தை சபிச்சிருவாங்களா? இன்றைக்கி நம்ம அநேக நேரம் என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஆசீர்வாதம் நாம் பிரயாசப்பட்டு நாம் சம்பாத்தியம் பண்ணி இந்த அனுதின கர்மத்தை தெரிஞ்சு கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் என்கிற வார்த்தை வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர் மோசேட்ட சொன்னார், நீ சம்பாதிப்பதற்குரிய பலனை உனக்கு தந்ததே நான் தான். என் சாமர்த்தியம், என் பலத்தினால சம்பாத்தியம் பண்ணேன்னு அப்படி சொல்லாதீங்க, கிடையாது. ஆண்டவர் ஒரு சின்ன புள்ளிய சொல்லி முடிஞ்சு போச்சு. எல்லாம் தந்தது அவர். அதனால் இப்போ ஆண்டவர் திரும்பவும் சொல்கிறார், நம்மை பாதுகாத்தவர், அவங்க நல்ல பெற்றோரை தந்தவர், பிள்ளைகளை தந்தவர், மனைவியை தந்தவர், சபையை தந்தவர், ஊழியரை தந்தவர், எல்லாம் தேவன் தான். அதனால் அந்த ஆசீர்வாதத்தை எவனாவது பிடிக்கிட்டு போயிடுவோம். நம்ம 4 நட்சத்திரம் எல்லாம் பார்த்தா பிடிக்கிட்டே போயிடுவோம். தந்தவர் என்ன சொல்றாரு, உன்னை ஒருத்தனும் சபிக்க முடியாதுங்க, ஒருத்தனும் ஜெய்வனை வைக்க முடியாது, ஒருத்தனும் சாபம் பட முடியாது. ஏன்னா தந்தது யார்? ஆண்டவர் இல்லையா? உங்கள் கை சம்பாத்தியம் படித்து நினச்சிங்கன்னா பிடிக்கிட்டு போயிடுவான். எல்லாமே கர்த்தர் தந்து, எனக்கு இருக்கிற எல்லாம் கர்த்தர் தந்ததுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சபிக்க ஒருவரால் முடியாது. அதான் சொல்கிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்னாமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ராஜா ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் பிள்ளைகளை சபிக்க கூப்பிடுதான். அவனுக்கு கிடைச்ச வார்த்தையை பாருங்கள். என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். ஒரே வார்த்தை, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவரியா? சிறுவில் ஜனங்க, நாம தேவனுடைய ஜனம். நம்மை சபிக்க ஒருத்தர முடியாது. பூனை குறுக்க போச்சு, நாய் குறுக்க போச்சு, அப்படி இப்படி நினச்சி உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத காரியங்களை நினச்சி நீங்கள் மனம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் பாருங்கள், வீட்டை விட்டு இறங்கினாலே அதை பார்த்து இதை பார்த்து யார் வரா, எதுக்க வரா, குறுக்க வரா, அதுதான் நமக்கு சாபம். ஆண்டவர் என்னோடு கூட இருக்க நினச்சி போயிட்டே இருங்க. தேவன் ஆசீர்வதித்தவனே ஒருவனும் சபிக்க முடியாது. அதான் சிறுவலிக்கு விரோதமான மந்திரவாதம், யாக்கோவுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. நம்ம எத்தனையோ பேர் ஏற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏதேன் தோட்டத்திலிருந்து இது வரைக்கும் ஒருத்தரும் சபிக்க முடியலை. தேவ ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே வருது. அது ஒன்றில் பார்க்குறோம் இல்லையா? ஒரே டைமில் தான் ஆசீர்வதிச்சார். எல்லாத்தையும் ஒவ்வொன்றையாக உருவாகும் போது கர்த்தர் ஆசீர்வதிச்சார். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். மரம், செடி, கொடி பாருங்கள், கடல், மச்சங்கள், பறவைகள் எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சு இன்றைக்கி எவ்வளவோ மனுஷன் மீனை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கான், வந்துக்கிட்டு தான் இருக்குது. இத்தனை உலகமெங்க பிடிக்கிறான். ஏன்னா அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதனால் உங்களையும் என்னையும் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தது கர்த்தர். ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது. சந்தோஷமாக இருங்க. காட் பிளஸ் யூ.